எப்பவும் நல்லாவே பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும்ல. இந்த மாதிரி அடிக்கடி அவனை இரிட்டேட் பண்ணாதான் கொஞ்ச நேரமாவது என்ன திட்டுறதுக்காச்சும் அவன் என்ன பத்தி யோசிப்பான்ல. இருந்தாலும் இதெல்லாம் பாவங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் மீனா. நீங்களும் முத்துக்கிட்ட அவர் கேக்குறதுக்கெல்லாம் இதே மாதிரி நீங்களும் நக்கலா பதில் கேள்வி கேட்டு பாருங்களேன். சும்மா ஜாலியா இருக்கும். ஏங்க, அவர் ஒன்னும் ரவி மாதிரி எல்லாம் இல்ல. திடீர்னு கோவப்பட்டுருவாரு. அப்படிலாம் ஒன்னும் நடக்காது. சும்மா ஒரு ஜாலிக்கு தானே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும்ல. அப்படியா சொல்றீங்க? அவர் வந்தாருன்னா நீங்களும் அப்படி பேசி பாருங்க. மீனா, ஸ்ருதி சொன்ன மாதிரி பேசி பாப்போம். மீனா, சமைச்சிட்டு இருக்கியா? இல்ல, சினிமா பாத்துட்டு இருக்கேன். என்ன ஜோக்கா? இல்ல, சீரியஸ். சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கூட. பால் டீயா இல்ல பிளாக் டீயா? பால் டீ தான். நான் இன்னைக்கு பிளாக் டீ குடிச்சிருக்கேன். ஏன் இது வரைக்கும் குடிக்கலன்னா இப்ப குடிக்க கூடாதா? எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு பால் டீ போதும். பால் புதுசா பாக்கெட் பிரிச்சு போடவா இல்ல ஏற்கனவே கொதிக்க வச்ச பால்ல போடவா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாதா மீனா? ஏதோ ஒரு பால்ல போடு. வீட்ல பால் இல்ல. பால் இல்லைன்னு எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்ட? முதல்ல சொல்ல வேண்டியதானே? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணுமா என்ன? சரி, பிளாக் டீயே போடு. சக்கரை போடணுமா வேணாமா? நான் என்ன சக்கரை வியாதிக்காரனா? சக்கரை போடு. வெள்ளை சக்கரையா நாட்டு சக்கரையா? நாட்டு சக்கரையே போடு. எந்த நாட்டு சக்கரை? நம்ம நாட்டு சக்கரையா இல்ல வெளிநாட்டு சக்கரையா? உங்ககிட்ட போய் டீ கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? எனக்கு இது வேணாம். ஏங்க இருங்க, கோச்சுக்காதீங்க. டீ தானே நீங்க கேட்டு நான் என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதானா பார்த்தேன். என்னடா ஏதோ விரட்டுற மாதிரியே பேசுறாளேன்னு. இப்பெல்லாம் யார் எப்ப எப்படி பேசுறாங்கன்னே புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. ஆமா, நீ அப்படி பேசுன? அதுவா, சும்மா உங்களை வெறுப்பேத்தி பாக்கதான். ஸ்ருதி இப்படிதான் ரவி கிட்ட எதிர்கேள்வி கேட்டு வெறுப்பேத்தினாங்களாம். பழகுல உன் வேலை தானே அது. ஐயோ, நான் இல்ல. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமா இருக்குமாமே. உங்க சுவாரஸ்யத்துக்கு எங்களை நீங்க வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? இந்த மாதிரி பேசிக்கிறதும் ஜாலி தானங்க இருக்கு. நல்லா இருக்கு. இப்படி பேசிக்கிறது நல்லா இருக்குல்ல? நீ பேசுறத சொல்லல, நீயே சொன்ன. போங்க. இப்படி தள்ளி விடுறது உனக்கு ஒரு ஜாலியா? இதெல்லாம் ஜாலி இல்ல, என்டர்டெயின்மெண்ட். ஓஹோ, உங்க போதைக்கு நாங்க ஊருகா? என்னது? இல்ல அது இல்ல. நானும் இதே மாதிரி உங்ககிட்ட ஒரு நாள் விளையாடுறேன். அப்ப பாரு.